श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः। नमः सर्वेभ्यः। மேற்படி இந்த நாராயணன் ரூபத்தில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் தானவர்கள் அழிக்கிறதுக்கோசரம் சக்கரம் வந்தால் தேவலை அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். நினச்ச மாத்திரத்தில் சக்கரமானது இறங்கி வருதாம். ததோ உம்பராச்சிந்தித மாத்திரமாகதம் மகாபிரபம் சக்கரமி மத்ரதாபனம் விபாவசோஸ்துல்யம் அகுண்டமண்டலம் சுதர்சனம் சம்யதி பீமதர்சனம். அதாவது எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடியவருமாய், அக்னியை போல தேஜஸ் உடையவருமாய், யுத்தத்தில் சுலபத்தில் எல்லாரையும் வீழ்த்தி நடுங்க வைக்கக்கூடியவருமான அந்த சுதர்சன சக்கரம் ஆகாசத்திலிருந்து கீழே வந்துதான். அது வரும்போது ததா அகதம் ஜ்வலித ஹுதாசன பிரபம் பயம் கரம் கரிகர பாஹுரச்சுதः முமோச்சவை பிரபலவதுக்ரவேகவான் மகாபிரபம் பரநகராவதாரணம். அப்போ என்ன ஆச்சா, அச்சுதன் பக்தர்களை நழுவ விடாதவன் எம்பெருமானோடைய புஜ பலம் எதுக்கு சமம்ன்றார்? யானையினுடைய தும்பிக்கைக்கு சமமான பலத்தை உடைய கைகளை உடைய அந்த எம்பெருமான், அக்னியாட்டம் ஜொலிக்கக்கூடிய அந்த எம்பெருமான், சக்திசாலியான அந்த எம்பெருமான் என்ன பண்ணாரா, அவரோட திருக்கரத்தில் அக்னியை போலவே ஜொலிக்கக்கூடிய தேஜஸை உடையதுமான, நடுங்க வைக்கக்கூடியதுமான, கோட்டி சூரிய பிரகாசமாயும் இருக்கக்கூடியதுமான, அதே நேரத்தில் எதிரியினுடைய நகரங்களையே ஒரு க்ஷணமாத்திரத்தில் வீழ்த்தக்கூடியதுமாய் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை தன் கையில் பெற்றுண்டார். இதெல்லாம் அழகு, பெருமாளையும் வர்ணனை பண்ணுறார். ஆனால் இந்த இடத்துல சுதர்சன சக்கரத்தினுடைய ஏற்றத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக சுதர்சன சக்கரத்துக்கு எத்தனை அட்ஜெக்டிவ் பாருங்க. ததந்தக ஜ்வலன சமான வர்ச்சசம் புனః புனர்நியபதத வேகவத் ததா விதாரயத்திதி அனுஜான் சஹஸ்ரஷஹ கரேரிதம் புருஷவரேண சம்யுகே. அந்த சக்கரமானது அக்னியாட்டம் ஜொலிக்கக்கூடியது. பிரளய காலத்தில் பெருமாளுடைய கையிலேருந்து சுழண்டு வருமே எல்லா இடத்துலையும், அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாள் கையிலேருந்து சுழண்டு வந்து எல்லா திக்குகள்லேயும் ஆயிரம் கணக்கான இந்த தைத்தியர்கள் தானவர்கள் இருந்தாலே அத்தனை பேரையும் நன்னா அறுத்துட்டு போயிடுது. அது எப்படி அறுத்துதுன்னு அடுத்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். தஹத் குவச்சித் ஜ்வலன இவாவலே லிஹத் பிரசக்கியதான சுரகணான்ய கிருந்தத பிரவேரிதம் வியதி முஹுஹுக்ஷிதௌ ததா பபௌரணே ருதிரமதோபி சாச்சவத். சக்கரத்தாழ்வான் ஒரு சில நேரம் அவர் அக்னி ஆட்டம் ஜுவலிச்சுண்டு அத்தனை பேரையும் முழுங்கிடுவாராம். இன்னும் சில நேரம் ஒரு பிசாச்சானது கண்ணு முன்னாடி இருந்தால் அது எப்படி எதிரிகளை வந்து அடித்து சாப்பிடுமோ அந்த மாதிரி சக்கரத்தாழ்வார் அடித்து சாப்பிடுவாராம். இன்னும் சில நேரம் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வேகமாக சுழன்று போய் தானவர்களோட ரத்தத்தை அவர் பருகிடுவாராம். தட் இஸ் இஸ் ஸ்பீட் அப்படின்றார் வியாசர். அந்த ஸ்பீடில் தான் சக்கரத்தாழ்வார் ட்ராவல் பண்ணுவார். வேகமாக போவார், நரன்னு அறுத்துட்டு போயிடுவார். அவர் எப்போ வரார், எப்போ போகிறார், என்ன ஸ்பீடில் சுழன்று போகிறார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சக்கரத்தாழ்வார் சுழன்று போனார்னா என்ன ஆகும், எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடியவராச்சே. ஆனால்தான் இன்றைக்கும் கோயிலுக்கு போனால் சக்கரத்தாழ்வார் பின்னாடி நிருசிம்மன் இருப்பார். சக்கரத்தாழ்வார் ஜென்ரலாக அவருக்கே வந்துட்டு நாளை அப்படின்றது கிடையாது, இன்றைக்கி பண்ணாதான் உண்டு, நாளைக்குன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்காது. ஆனால் பின்னாடி நிருசிம்மன் இருக்காருன்னா அதுக்கு என்னடா காரணம்னா, நிருசிம்மனும் அதே ஆட்டிடியூட் இருக்கிறவர் தான். அவருக்கு நாளைக்குன்னு சொன்னால் பிடிக்காதான், இன்னைக்கு இந்த நிமிஷம் பண்ணி ஆனால் ஓகே, இல்லைன்னா விட்டுருன்றுவர். அதனால்தான் சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் பண்ணும்போது பின்னாடி நிருசிம்மனும் இருப்பார். நீங்கள் வேண்டின்றதை ஒருவேளை சக்கரத்தாழ்வார்
இப்போ இல்லை, நாளைக்கு பண்ணலாம், அதாவது நாளைன்றது இல்லாத சக்கரத்தாழ்வாரே ஒரு கால் அப்படி சொன்னாலும் கூட உங்களோட வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு பெருமாள் பின்னாடியே நின்றுருக்கார். அதுதான் அங்கே சுவாரஸ்யம். அதனால் இங்கே சக்கரத்தாழ்வார் சும்மாவே அவருக்கு நாளைக்கு சொன்னால் பிடிக்காது அப்படின்னா அப்போ அவர் எந்த வேகத்தில் எதிரிகளை வீழ்த்தக்கூடியவராக இருக்கணும்? அப்போ என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தாக்க இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்கே புரியும். சக்கரத்தாழ்வார் ஒன்று ஜொலிக்கக்கூட அக்னி ஆட்டம் போய் அத்தனை பேரையும் தகிச்சு தானே சாட்டுருவார். ஒரு சில நேரத்தில் பிசாச்சு போய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வந்துடுவார். ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவாராம், தானவர்களோட ரத்தத்தை ஆகாசத்துக்கும் பூமிக்கும் பறந்து போய் சுழன்று போய் அந்த தானவர்களோட ரத்தத்தை வந்து பருகிட்டு வந்துடுவாராம். அப்போ இவர் எந்த வேகத்தில் செயல்பட்டுருக்கணும் அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கா இல்லையா? இந்த வர்ணனையெல்லாம் இங்கே கேட்டால் தான் உண்டு, வெளில போனால் கிடைக்காது. அது வியாசரே சொல்லிட்டார், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வியாசரே சொல்லிட்டார். பாரதத்தில் இல்லாத ஒன்று வெளியில் தேடினா கிடைக்காது. பாரதத்தில் இருக்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே போய் தேடினாலும் கிடைக்கும். இதில் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெளியில் நீங்கள் போய் தேட முடியும். இதில் இருக்கிறதான் உலகத்தில் இருக்குது. இதில் இல்லாத ஒன்று பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் போய் தேடினாலும் கிடைக்க போகிறதில்ல. ததா அசுராகிரிபிர தீனச்சேதசோ முகுர்முகு சரகணமார்தயம்ஸ்ததா மகாபலா விகலித மேகவர்ச்சசः சஹஸ்ரசோ ககனமபிப்ரபத்யः. பலசாலி வீரர்களாக அந்த தானவர்கள் அத்தனை பேருமே பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் இப்போது மழையை வர்ஷிக்காத மேகங்களாட்டம் இருந்தாலும் வீரர்களா சக்திசாலியா பலவானா இருந்த தானவர்கள் பராக்கிரமசாலியாக இருந்தவாதான். ஆனால் இப்போ சக்கரமானது உள்ளே போய் அவளை தாக்கினதுக்கு அப்புறமா இந்த தானவர்கள்லாம் பார்த்தா எப்படி இருந்தாலாம், மேகங்கள் மழையை வர்ஷிக்கலைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மழையை வர்ஷிக்காத மேகங்களை போல இருந்துட்டு இந்த தானவர்கள்லாம் ஆகாசத்துக்கு பறந்து போகிறாளாம். இங்கேருந்து அது அடிக்கிற வேகத்தில் ஆகாசத்துக்கு பறந்து போகிறாளாம். போயிட்டு திருப்பி கீழே விழும்பொழுது ஆயிரக்கணக்கான மலைகளை உருட்டி விட்டுடுறா விழுற வேகத்தில். அது நேரம் தேவர்களை போய் அடிக்கிறது. ஏன்னா அங்கே தேவர்களுக்கு தைத்திய தானவர்களுக்கும் தானே சண்டை. 3 பேர் நடுவில் தான் சண்டை. தேவர்கள் பக்கத்தில் தான் இப்போ நரனும் நாராயணனும் எழுந்தருளி இருக்கா. அதனால இப்போ இவன் மேலேருந்து கீழே விழுச்சே மலையை உருட்டி விட்டால் யார்கிட்ட போகும்? தேவர்களை தான் போய் அடிக்கும். இந்த கோரமான மலைகள், அத்தோடைய வனங்கள், அத்தோடைய அந்த கூர்மையான அந்த மேல் நுனிகள், இது எல்லாத்தோடையும் சேர்ந்துட்டு எப்படி இருந்துதான் அது கீழே விழும்போது அப்படின்றதுக்கு ஒரு வர்ணனை சொல்கிறார். அத அம்பராத் பயஜனனாக பிரபேதிரே சபாதபா பகுவித மேகரூபிணः மகாத்ரய பரிகலிதாகிரசானவः பரஸ்பரம் திருதமபி ஹத்ய சஸ்வனாக. பெண்ணார் தான் இந்த மேகங்கள்லாம் கீழே விழறதோ இல்லையோ, அதில் இருக்கிற வனங்கள் எல்லாத்தையோடய சேர்த்து எப்படி விழறதான், மேலே ஆகாசத்தில் கணக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் ஒன்றா இருந்து அது ஆகாசத்திலேருந்து கீழே விழுந்து ஒன்றுத்தோட ஒன்று இடிச்சுண்டு கோர கர்ஜனையை ஏற்படுத்திட்டு இருந்தது. அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மலைகள் கீழே விழுந்து அவ்வளோ சப்தத்தை ஏற்படுத்திட்டு, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீரர்கள் தொடர்ந்து யுத்த பூமியில் கத்தின்ண்டே இருந்தாலாம். மலைகள்லாம் அதில் இருந்த வனங்களோட சேர்த்து எல்லா இடத்துலையும் உருண்டுட்டு போய் விழுந்துதான் பூமியில். பூமி தேவிக்கு எப்படி இருந்ததுதான் இந்த பூமியை பார்க்கும்போது, வெளியில இந்த பூமியை பார்க்கறச்சு எப்படி இருந்தால் பூமி முழுக்க எல்லா இடத்துலையும் இந்த வனங்களானது போய் விழுந்து 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 பூமியே இப்போ அதிர்வை தாங்கி கொண்டிருக்கக்கூடியவளாய், நடுக்கத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடியவளாய் தோற்றவித்தாள். அந்த அளவுக்கு இருந்துதான். அதன் பின்பு நரஸ்ததோ வரகனகாக்ரபூஷணைஹி மகேஷு பிர்ககனபதம் சமாவ்ருணோத் விதாரயன் கிரிசிகராணி பத்ரிபிஹி மகாபயே சுரகண விக்கிரஹே ததா. நரனானவர் அந்த அசுரர்களுக்கும் கணங்களுக்கும் இப்போ அங்கே சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த அசுரகண யுத்தத்தில் இவர் உள்ள நுழையிறார். உள்ள வந்து அத்தனை மலைகளையும் அவருடைய
தங்கம் கொண்ட, அதாவது தங்க தலைபாகத்தை உடைய அம்புகளை கொண்டு அத்தனை மலைகளையும் தூசா மாத்திட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனை பேரையும் தூசாக வதைத்து விட்டார்னு அர்த்தம். இப்படி நரனானவர் இப்படி பண்ண போய் என்னாச்சா, இந்த மாதிரி வீழ்த்தினத்தில் ஸ்வர்க்கமே இப்போ தூசால் அலங்கரிக்கப்பட்டதாய் மாறித்து. ததஹ மஹீம் லவண ஜலம் ச சாகரம் மகாசுராஃப் பிரவிவிஷுரர்திதாசுரைஹி வியத்கதம் ஜ்வலிதஹுதாசன பிரபம் சுதர்சனம் பரிகுபிதம் நிஷம்யதே. இந்த மாதிரி தேவதைகள்னால தோற்கடிக்கப்பட்டு கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியாட்டம் ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பரப்புகளில் பாய்ந்து உக்ரமாக போகக்கூடிய அந்த சக்கரத்தை பார்த்து, இது பாருங்க, இது சக்கரத்துக்கு எப்படிலாம் இவர் வர்ணனை பண்ணுறார் பாருங்க. ஒரு பக்கல்ல தேவதைகள்னால தானவர்கள் தோற்கடிக்கப்பட்டா, அது ஒரு விஷயம் விட்டுருங்கோ. கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை போல, இது முன்னாடி அவர் சொன்னார் அக்னியினுடைய ஜுவாலை போல சக்கரம் இருக்கு அப்படின்னுட்டு. ஆச்சாரிய திருப்பி இங்கே சொல்றார் அக்னியோட ஜுவாலை போல இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கு. அது என்ன பண்றதா, அக்னியினுடைய ஜுவாலை போல இருக்கக்கூடிய சக்கரமானது ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பரப்புகளில் பாய்ந்து உக்ரமா போறதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வர்க்கமே எரிஞ்சுடும் போல் இருக்கு, அந்த அளவுக்கு அது சுழண்டு இருக்கான் சக்கரம் அங்கனால. அப்படிப்பட்ட உக்ரமான சக்கரத்தை பார்த்து அந்த வீரர்களாய் சூரர்களாய் இருந்த தானவர்கள், ஒரு சில பேர் உப்புக்கடல்ல மூழ்கிட்டா, ஒரு சில பேர் பூமியினோட ஆழத்துக்குள்ள மூழ்கி போயிட்டாளாம். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவதைகளுக்கு வெற்றியானது கிட்டித்து அவ மந்திரமலையை, அது யதாஸ்தானம் எதுவோ அங்கே கொண்டு போய் மந்திரமலையை திருப்பி ஸ்திரப்படுத்தி வச்சாலாம். மேகங்களோ ஸ்வர்க்கம் முழுக்க இந்த ஜெயகோஷம் மட்டுமே எழுப்பின்றிருந்த நேரமாது. இவரோட ஜெயகோஷத்தை மேகங்கள் அங்கே ஸ்வர்க்கத்திலையும் பிரதிபலிக்கிறதாம், வெற்றி கோஷத்தை. இப்படியாக மேகங்களும் அங்கே ஸ்வர்க்கத்தில் இவாளோட வெற்றி கோஷத்தை பிம்பப்படுத்த இவாள்லாம் ஸ்வர்க்கத்துக்கு போறா, இவாளும் தனியாக கத்திண்டு போறா. ஏன்னா ஸ்வர்க்கம் போகிற வரைக்கும் அவளுடைய யதாஸ்தானத்துக்கு போகிற வரைக்கும் இவாளுடைய வெற்றியை கொண்டாடிண்டே போய் அவளுடைய யதாஸ்தானத்தை அடைந்தார்கள். இந்த தேவதைகள்லாம் தத்தோ அமிர்தம் சுனிகிதமேவ சக்ரிரே சுராஃபராம் முதம அபிகம்ய புஷ்கலாம் தத உச்சதம் நிதிமமிருதஸ்ய ரக்ஷித்தும் கிரீட்டினே பலபிததாமரை சஹ. தேவதைகள்லாம் ஸ்வர்க்கத்துக்கு திரும்பி போயிட்டாளாம். சந்தோஷமா அவளோட வெற்றி இன்னும் கொண்டாடின்னு இருக்காளாம். கூடவே இந்த அமிர்தத்தை பத்திரமா பார்த்துண்டாளாம். இந்திரன் முதலிய தேவதைகள் அமிர்த கொடத்தை நரனிடத்துல கொடுத்து ஜாக்கிரதையா வச்சுக்கோங்கோன்னு கொடுத்துட்டாராம். அத்தோட இந்த சமுத்திர மதனம் முடியறது. இதுக்கப்புறம் கத்ருவனுடைய பிள்ளைகளுக்கு சாபம் கிடைக்கிறதாம். அதை நாம் அடுத்த வாரம் அனுபவிப்போம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாக க்ஷமிக்கணும் நான் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாரிக்கு சிம்ம கல்யாண வம்சானே ஸ்ரீமதி வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹா. பாரதம் தொடரும்.